மலையக மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பத்து பேர் கொண்ட குழு 3 வாகனங்களில் கிட்டத்தட்ட நேற்று வேறு அலர்ட் பண்ணியிருந்தவங்க 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயங்கள் இருக்குதுண்டு. பார்த்தீங்கன்னா காரண்டு போய் பிறண்டு போய் கிடக்குது. இங்கே பாருங்கவா ஆண்டவரே தேவைப்படுவதை ராகலவில் கழிப்பதற்கு தயாராகின்றோம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்றால் எங்களோட இலங்கை வந்து டிஃபா புயலால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் வந்து மலையக மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவங்களுக்கு உதவுற வகையில் உலக தமிழ் மாணவர் ஒன்றியம் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து மலையகத்தை நோக்கி செல்ல இருக்கிறார்கள். அந்த வகையில் என்ன நடக்குது அப்படின்றத நேரடியாக வந்து நாங்கள் பார்ப்போம். வணக்கம். நான் டாக்டர் நவரத்னராஜா, பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். இன்று எமது மலையக மக்கள் இந்த ஒரு வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பணிகளை கொண்டு செல்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து அமைப்புகள் ராகலை நுவரெலியா பிரதேசங்கள் நோக்கி பயணம் செய்கிறார்கள். இன்று எமது கண்டிக்கு வந்து அங்கிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக நுவரெலியா ராகலை பிரதேசத்துக்கு போக இருக்கிறார்கள். இந்த உதவியை வந்து எங்களுடைய நாங்கள் இருக்கிறோம் எனும் ஹேஷ்டேக் மூலமாக இந்த ஒரு உதவியை வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து எங்களுக்கு மலையக பிரதேசங்களை நோக்கி கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எங்களுடைய உலக தமிழ் மாணவர் ஒன்றியம், அனைத்துலக தமிழர் பேரவை எனும் அமைப்புகள் இந்த உதவிக்கான ஒரு உறுதுணையை வழங்கியிருக்கின்றார்கள். இன்று ஏறக்குறைய ஒரு 10 பேர் கொண்ட குழு 3 வாகனங்களில் கிட்டத்தட்ட 700க்கு அதிகமான குடும்பங்களுக்கான ஒரு உணர்வை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பாதைகள் மூடப்பட்டு சிரமமான போக்குவரத்துக்கு மத்தியிலும் இந்த ஒரு உதவியை யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய மலையக மக்களை நோக்கி இவர்கள் கொண்டு வந்து தருவதற்கு மலையக மக்கள் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு நிவாரண பணியிலே மக்களுக்கு தேவையான உணர்வுகள், உடைகள், அத்தியாவசிய பொருட்கள் எனும் நிறைய பொருட்களை இங்கிருந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக இந்த ஒரு உதவியை செய்வதற்காக நாங்களும் எங்களுடைய டெல்மார் பகுதியிலே உள்ள வள்ளுவர் மன்றத்தினுடைய இளைஞர் குழுவை நாங்கள் தயார்படுத்தி அவர்கள் அங்கே இவர்களுக்கு உதவுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர தனிப்பட்ட தொடர்பிலே நிறைய நுவரெலியாவில் உள்ள ஒரு குழு ஒன்றும் இவர்களுடைய நிவாரண பணிகளை அங்கு
செயற்படுத்துவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஒரு நிவாரண பணி இனிதே நிறைவு பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னடா இது வீடியோ எடுக்க பயமாகிறாக்கு. எங்களுக்கு நாங்கள் வந்து கட்டம் ஒரு சிக்கலான ஒரு பாதையில் தான் போகிறோம். இங்கே இந்த பயணம் வந்து எங்களுக்கு ஒரு திகில் பயணம் மாதிரியா கலந்துரும். நீங்கள் சொல்லுங்க இந்த பயணம். என்றால் நாங்கள் உலக தமிழ் மாணவர் ஒன்றியத்துக்கு கூடாக மலையாளத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொதிகளை கொண்டு வந்து நாங்கள் இரவு கருத்துலேருந்து வழிகட்டினாங்க. இப்போ கண்டியில் கம்போலை என்ற இடத்தை தாண்டி வந்து சகல பாதைகளும் லோட்டோட போகலாது என்று நாங்கள் என்ன செய்யறது தெரியாத நிலைப்பாடுல நிக்கிறோம். போறதா இல்லது திரும்பி போறதா இன்னும் ரெண்டு வாகனங்கள் வந்தது. இப்ப அந்த வாகனங்கள் ஒன்று கண்டர் வந்த வாகனம் இப்ப ரூட்டை பார்க்க போகுது. அவங்க வந்து சொன்னா தான் நாங்கள் போறதா இல்லையான்னு தெரியும். ஆனாலும் திரும்பி போகிறது இந்த வந்து நாங்கள் அந்த மக்களுக்கு அந்த சாமானை கொடுக்காம அந்த நிவாரண பொதியை வழங்காமல் திரும்பி போகிறதுல எங்களுக்கும் விருப்பம் இல்லை. ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பையும் எங்களோட பாதுகாப்பையும் பார்க்கத்தானே வேணும். அதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே நல்ல வெயிலாக இருக்குது. நேற்று வேறு அலர்ட் பண்ணியிருந்தவங்க 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயங்கள் இருக்குதுண்டு. நாங்கள் வந்த ரோட்டுகள்லேயும் நிறைய இடங்களில் மண் சரிஞ்சு இருந்தது. ஒரு வகை கிளீன் பண்ணி கொண்டு இருந்தவங்க அதை விட நிறைய இடங்களில் ரோட் வெடித்து ஒரு சைட் வெடித்து போயிருக்குது. அப்போ எங்களுக்கும் பயமாக இருந்தது. ஏனென்றால் எங்களோட வெஹிக்கிளில் 14,000 கிட்டத்தட்ட 14,000 கிலோ வேறு மேலே கிட்டத்தட்ட 15,000 கிலோவுக்கு மேலே பொதிகள் இருக்குது. அப்போ எங்களோட வாகனம் இந்த பாதையில் போகிறது இந்த நேரம் கொஞ்சம் டேஞ்சர் தான். பார்ப்போம், ஏதோ ஒரு நல்லதாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எங்களுக்கு வந்து இந்த பாதையால் போகிறதுக்கு பயமாக இருந்தாலும் கூட எங்களுடைய அந்த மலையக மக்களுக்கு வந்து இந்த நிவாரண பொதி வந்து போய் சேரணும், முற்றுமுழுதாக போய் சேரணும் என்ற ஒரு அந்த ஆதங்கம் வந்து எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளையும் நாங்கள் கொண்டே கொடுக்கணும் என்று ஆர்வம் அளிக்கிற காரணம் வந்து இதுதான். ஓகே, நாங்கள் பார்ப்போம். இப்போ தான் இங்கே நேரம் 8:45. லேட்டாக சரி போக முடியுமா இருந்தால் போவோம், அல்லது வேறு வெஹிக்கிள் ஹயர் பண்ணி கொஞ்சம் சாமானாக மாற்றி தான் நாங்கள் இங்கே இருந்து கொண்டு அனுப்பி செய்ய வேணும். அதுக்கு இங்கே ஒரு ஒரண்டிய ஸ்டீமர் பிடிக்க வேணும். ஏதோ ஒரு மாற்று வழியை கையாளுவோம்னு நினைக்கிறோம். எப்படி இருந்தாலும் பொதியை கொடுத்து தான் நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி எங்களோட நோக்கம் அதுதான். நாங்கள் முற்றுமுழுதாக அப்படியான மொழிலாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கும் ஒரு நாளைக்குள்ள இங்கே நின்று அந்த வெளியே முடிப்போம்னு நம்புகிறோம். பார்ப்போம், தொடர்ந்து பயணிப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். டெய்லி போகிறீங்களா? டெய்லி போகிறோம்.
ஜிபியை விட பண்ண அடுத்த வெள்ளம் தானே வெள்ளத்துக்கு ஏன் சத்தம் இன்றைக்கு வந்து எங்களோட 2வது நாளாக வந்து நாங்கள் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் வந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து இன்னும் போய் சேரவில்லை. முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே வந்து மண்ணெல்லாம் அப்படி சரிஞ்சிருக்குது, கல்லுவல் எல்லாம் ரோட்டில் வந்து விழுந்துருக்குது, அப்படி கணக்காக பிரச்சனையெல்லாம் இருக்குது. அந்த இடர்பாடு அந்த அப்படியான நேரத்திலும் கூட இங்கே பாருங்கள், இந்த மண் வலை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அப்படியே சரிஞ்சு அப்படியே ரோட்டுக்கு வந்து தர்வாசி ரோட்டு இல்லை, அப்படியே ஃபுல்லாக வந்து மண் சரிஞ்சு அப்படி வந்துச்சு. அப்படி இருந்தும் கூட எங்களுடைய பயணம் வந்து இன்றைய தினம் நாங்கள் போய்கொண்டு தான் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கார் ரெண்டு போய் திரண்டு போய் கிடக்குது. இங்கே பாருங்கவா ஆக்சிடென்ட் போல இருக்குது. கார் வந்து திரண்டு போய் இருக்குது. இன்னும் நாங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் வந்து எங்களுக்கு தெரியலை, பார்ப்போம். திரும்பி எங்கால போயிடும், திரும்பி அங்கால படத்துக்கு வந்து திரும்பி அந்த திரும்பியா போய்க்கலாம். பார்த்தீங்களா இதெல்லாம் சரிஞ்சிருக்கேன் மழைக்கே இன்னும் சரி இல்லை, அதுதானே மழை வந்தால் இன்னும் சரி கடையில் போகுது. எல்லாத்தையும் ஜோசர் போட்டு நம்மளுக்கு அப்புறப்படுத்தி எனக்குன்னா நாளை கஷ்டப்படாது உண்மையாக மழை வந்தானே மண் ரோட்டை வந்துடும். அதான் நாளைக்கும் திருப்பி இங்கே இதால் வாடுறது சரியான கஷ்டமும். எங்களுக்கு இங்கே தங்கல் போடணும், எங்களை அங்கேருந்து நிவாரண உணவு அனுப்ப போய் அதான் நடக்க போகுது. இந்த பெரிய கல்லெல்லாம் வந்து விழுந்தானே இருக்கேன்னு மழை தண்ணியை தூக்கி வந்து வச்சு புது அனுபவம். இது புது அனுபவம் இல்லையா, எப்படி சொல்கிறேன்னே எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு திகில் பயணமா கெத்தா எல்லாம் இல்லையா, இது உசிர கையில் பிடிக்கணும் போகிறோமா.
எங்களோட டிரைவர் அண்ணா வந்து பயமில்லாத மனுஷன். அவற்ற தைரியத்தில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அவற்ற தைரியத்தில் நான் பக்கத்தில் இருக்கிறேன். இல்லாட்டி கடைசி வரைக்கும் வந்து நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன். கடவுளே இங்கே இல்லை வாங்க. எது சரி என்ன அடிக்கிறதா கரண்ட் அடிக்க கரண்ட் அடிக்கல கம்பியே முடியாது. கரண்ட் இல்லை, கரண்ட் அடிக்காது. கரண்ட் இல்லை, 150 கிலோமீட்டர். கரண்ட் என்ன அடிக்கும்? கையால் அடிக்குமா கால் அடிக்குமா? ஓ இதான் பார்த்து பார்த்து போடுங்க. இங்கே கல்லூரை பார்த்தீங்கன்னா தெரியுதாங்க வெறும் நாடைய போட்டுருந்தோம் வருது. உண்மையா? ஓ சரி. இதெல்லாம் வீடு தானே உங்களுக்கு? இந்த இதே பாருங்க பஞ்சு அருவி கூட்டுதா? இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்குதா? இங்கே என்ன நான் இப்போ லொரி பார்த்துட்டேன். லொரி நம்ம தானே பார்த்துட்டேன். பின்னுக்கு கொடுப்பேன். கட்டி பாருங்க. பின்னுக்கு கொடுப்பேன் பாருங்க. பின்னுக்கு கொடுப்பேன். என்ன பின்ன இந்த பட்டி ஊக்கில கொழுவு பட்டு இருக்குமே. பின்ன பாருங்க. சரி ஓகே அதுதானே. ஓ சரி அப்படியே பார்த்துக்கலாம். எது அவன் வீடு இதெல்லாம் முழுங்கப்பட்டது. என்ன அடிக்க போகுது? கை காலம் இருக்கா? இதுதானே அப்போ நான் அங்காளத்தை வேரில் எடுக்கணும். அங்கால ஓடி வரேன். நீங்கள் அதை போய் கொத்தைக்கு நான் போய்க்குவேன். சரி கடவுளே என்ன விலை வந்து சேருமோ? இதெல்லாம் உடைச்சு இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு பயணம் வேணுமோன்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கா?
இதுகளை எல்லாம் இப்போ கரண்ட் இல்லை, கரண்ட் வேறு கீழே போகுது. எங்க ஓமையா கரண்ட் ரெண்டு போகுது. இந்த பேங்க கரண்ட் வரலாம் கிடையாது, கிளியர் பண்ணி கரண்ட் இல்லையே நான் நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் இல்லை, கரண்ட்லாம் கிளியர் பண்ணியாச்சுன்னு இந்த பேர் சொன்னால் சரிதான். கரண்ட் நாங்களாம் அவங்க தப்பா நினைக்கிறேன். சாமான கொண்டு போவாங்க. அப்பாடிக்கு ஆள் பயந்துட்டீங்களா? ஆனால் முன்னும் படலாமா தான் அது நல்ல பெரிய யோசிக்கணும். காணுவாங்கல்ல Aye, sudah istirahat. வாங்காத கண்ட லொரி இல்லை. என்ன ஆகுண்ணா? ரோட்டு இப்படியா தான் கிடக்காம பார்த்து பார்த்து போட்டுவோம். மண்ணு விட்டு போனோம் ஜாலியான இதே நம்ம எடுத்து கொடுக்கலாம்னா கொடுத்து போவோம். ரோட்டு போயிட்டு விடுவாங்க. కొడ దూరం ఏంటి ఉన్నది అయ్యే కొడ దూరం ఏంటి ఉన్నది ගොඩක්දුර ඔව් යන්න ඕනේ ඔව් ఏమది కిలోమీటర్ කිලෝමීටර් 3ක් විතර යන්න තියෙනවා. කිලෝමීටර් 3ක් විතර ඇති මේ కిలోమీటర్ దూరం కిలోమీటర్ కాయ ఎన్నో අයක් නෑ අයක් නෑ අයක් නෑ මොකද වැඩි? මොකද වැඩි අන්න වැය කාගෙද දිනේ මුන් අතින් නන්නේ? வேற தானே அங்க இங்க பிடிக்கும் බලන්න දෙයක් නෑ ගිහිල්ලා තියෙන සුපරියට මොකද අම්මා சரியா நாளை நிறைய தடியை අපේ හරිය කියලා තියෙන අර මස් පන්නේම ගන්න දෙයක් නැහැ. මොකකට වැටිලා ඒක මස් පන්නේ. බස්සෝ දෙකක් විතර වෙලානේ. ඒක විතර වෙලා. ආඩේ ගේම කියලා නෑ. නෑ අපේ ගෙවල් ගාවල් ළඟත් ඉන්න අපිට එනවද බෑ. ඔයාට නමය කතා කරන්න නැද්ද? නමය එයාලා සිංහලෙන් කතා කරන්නේ අප්පා. එහෙම නේද? ඒකනේ වැඩේ. දැන් සිංහල කතා කරනෝනේ කට්ටිය ඒකනේ අපිට අවුලක් නැහැ සුද්දා කියලා දෙනවනේ ඕනනේ. ඒක අපේ වරද අපේ සිංහල මිනිස්සුගේ වැරදි ඒවා. ඊනකොට ජාපනයේ නම දැන් කැම්පස් එක මොනවද යනවා එහෙනම් දැන් කතා කරන්න ඕනේ නේද? එහෙනම් මම ඔය පැත්ත ජාවා කච්චේරිය ඔය ලයින් එක මිදලා තියෙනවා. එහෙමද? මම ආමියේගේ. ආමිද? ඔව් මම ආමියේ.
ராகல என்ற பிரதேசத்திற்குள் நுழைந்து இன்று இரவு பொழுதை ராகலவில் கழிப்பதற்கு தயாராகின்றோம். நாங்கள் வந்த பாதைகள், கிடைத்த அனுபவங்கள், சொல்ல வேண்டிய விடயங்கள் ஏராளம் இருக்கின்றன. அந்த வகையில் இப்போ நாங்கள் கண்டியிலிருந்து இரவில்லை சரியாக நாங்கள் 5 மணிக்கு வரைக்கும் நாங்கள் எங்களோட பகுதிகளை எல்லாம் 4 வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு கனரக வாகனங்களில் முழுமையாக பாரம் ஏற்றப்பட்டிருந்தமையினால் அவற்றை கொண்டு வாரதில் இருந்த பிரச்சனை போன்ற காரணங்களால் 4 வாகனங்களில் பிரதிநிதிய பல்கலைக்கழகத்தில் இருந்து 4 வாகனங்களில் அனைத்து பொதிகளையும் சமமாக பிரித்து ஒரு வாகனத்தின் பாரத்தை முழுமையாக இருந்த அதன் பாரத்தை முடிந்தளவு குறைத்து இங்கே நாங்கள் நமது பயணத்தை ஆரம்பித்திருந்தோம். அதாவது ராகலை நோக்கி வளப்பனை ஊடாக நமது பயணத்தை ஆரம்பித்திருந்தோம். வரும் வழிகளில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர், அதற்கு மேற்பட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே எங்களோட பயணம் இருந்தது. அந்த 100 கிலோமீட்டர் பாதையில் குறைந்தது ஒரு 40க்கு மேற்பட்ட இடங்களில் மண் சரிந்து காணப்பட்டிருந்தது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஒரு மோசமான பாதிப்பினை இந்த மலைநாடு கண்டிருக்கிறது என்பது. ஏனென்றால் ஒரு பாதையில் தான், இந்த பாதையில் மட்டும்தான் இப்போ போக்குவரத்து நடக்குது. நாங்கள் நுவரெலியாவுக்குள்ளே கூட போகவில்லை. ஏன்னா நுவரெலியாவுக்கு இந்த ராகலையிலேருந்து போக முடியாது. நுவரெலியா மாவட்டத்துக்குள்ள அந்த ராகலை இருக்குது. நுவரெலியா டவுனுக்கு நாங்கள் போகலாது. ஏன்னா அந்த பாதையை ஃபுல்லாக கிட்டத்தட்ட கேண்டிலேருந்து நாங்கள் நுவரெலியா வர ராகலை வர கிடப்பட்ட அந்த ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இத்தனை மண் சரிவு காணப்படும். அது ஒதுக்கப்பட்டு குறுகிய பாதை துப்புரவாக்கப்பட்டு அந்த பாதையினூடாக எங்களோட பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி எங்களுடைய கனரக வாகனங்களையும் கொண்டு நிறைய இடங்களில் விசாரித்து இந்த வாகனம் இதனூடாக போக முடியுமா விசாரித்து தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் நிறைய இடத்துல சொல்லிக்கொண்டார்கள், கொஞ்சம் பார்த்து போங்க. நிறைய இடத்துல கரண்ட் கம்பி அறந்திருக்குது, மண் சரிஞ்சிருக்குது, கனரக வாகனங்கள் போகலாமல் தெரியாது, கொஞ்சம் கேட்டு விசாரித்து போகிறது. நாங்களும் எப்படியாச்சும் இந்த இடத்துக்கு வந்தியாக வேணும் என்றால் கனரக வாகனங்களே வர முடியாமல் இருக்கிற இடத்துல இருக்கிற மக்களுக்கு அந்த பொதி போய் சேர வேணும் என்றதில் நாங்கள் அவ்வளவு தெளிவாக இருந்தோம். ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் போய் ஆக வேணும் என்றது எங்களோட செயற்பாட்டாளர்களின் வாக்குறுதியை கொடுத்துட்டோம் முடிவாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இங்கே வருவோம், தங்களுக்கு பொதிகளை வழங்குவோம் என்று அந்த மக்களுக்கு அறிவிச்சிருந்ததை நம்பி அந்த இடத்திலிருந்து அந்த மக்கள் வந்து தொடர்ந்து தொலைபேசி மூலம் எங்களுடன் கதைத்து கொண்டார்கள். இப்போ இவங்கள் வர முடியுமா, இப்படி பிரச்சனை என்று கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் வேறு கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்ய போகிறீங்க, நாளைக்கு வருவீங்களா என்ற மாதிரி கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னது எப்படியாச்சும் நாங்கள் வருவோம் சொன்ன மாதிரியே இரவோடு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம்.